இன்றைக்கி ப்ரோக்ராமிங் இன் சியில் வந்து ஸ்ட்ரக்சர் அப்படின்ற டேட்டா டைப்பை பற்றி வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஸ்ட்ரக்சர்ன்ற டேட்டா டைப் வந்து ஏன் வந்து படிக்கிறோம் அப்படின்னு வந்து பார்ப்போம். ஸோ இப்போ வந்து இன்டீஜர் அப்படின்ற டேட்டா டைப் எடுத்துக்கிட்டோன்னா அதில் வந்து நம்பர்ஸை மட்டும்தான் வந்து ஸ்டோர் பண்ணும். இதே வந்து ஸ்ட்ரிங் அப்படின்ற டேட்டா டைப்பை வந்து நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அதில் வந்து கேரக்டர்ஸை மட்டும்தான் வந்து ஸ்டோர் பண்ணும். இதே வந்து நம்ம ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறோம், ஒரு ரெக்கார்டு வந்து டெவலப் பண்ணுறோன்னா அதில் எல்லாமே நம்பர்ஸாக தான் இருக்குமா, இல்லை எல்லாமே வந்து கேரக்டர்ஸாக தான் இருக்குமா? இல்லை. இப்போ வந்து ஒரு நேம்னு எடுத்துக்கிட்டால் அது வந்து ஸ்ட்ரிங்காக வந்து இருக்க போகுது. அதே வந்து ஒரு பின்கோடாக இருந்தால் இன்டீஜர் நம்பராக வந்து இருக்க போகுது. அட்ரஸ்னால் என்ன வரப்போகுது? ஸ்ட்ரிங்கு, அதாவது கேரக்டர்ஸாக வந்து இருக்க போகுது. அப்போ எல்லா டேட்டா டைப்பும் வந்து நம்மளுக்கு கலந்தது வந்து தேவைப்படுது. அதுக்காண்டி யூஸ் பண்ணுறதா இந்த ஸ்ட்ரக்சர். இந்த ஸ்ட்ரக்சரில் வந்து என்ன செஞ்சுக்கலாம்னா ஸ்ட்ரிங்கும் யூஸ் பண்ணிக்கலாம், இன்டீஜரும் யூஸ் பண்ணிக்கலாம், ஃப்ளோட், இது மாதிரி எல்லா டேட்டா டைப்பையும் வந்து கலந்து யூஸ் பண்ணுறதுக்காண்டி படிக்கிறதா இந்த வந்து ஸ்ட்ரக்சர் அப்படின்ற டேட்டா டைப். ஸோ அதனால தான் வந்து சொல்லியிருப்பாங்க ஸ்ட்ரக்சர்ன்றது இஸ் அ யூசர் டிஃபைன் டேட்டா டைப் அப்படின்ட்டு. ஸோ இந்த ஸ்ட்ரக்சரில் வந்து ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் ரெக்கார்டுக்காண்டி ஸோ டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸை வந்து நம்ம வந்து கம்பைன் பண்ணி வந்து ஸ்டோர் பண்ண முடியும். அதே மாதிரி காம்ப்ளெக்ஸ் டேட்டா டைப்பை கூட வந்து ஒரு மீனிங்ஃபுல் வேல வந்து நம்மளை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். ஸோ இதுக்கு முன்னாடி என்ன யூஸ் பண்ணியிருப்போம்? அரே தானே யூஸ் பண்ணாங்க. ஸோ அரேயும் சிமிலர் டு ஸ்ட்ரக்சர் மாதிரி தான். ஆனால் அரேன்றது வந்து என்னென்னா இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் சிமிலர் டேட்டா டைப்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரக்சர்ன்றது இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் டேட்டா டைப். ஏன்னா இந்த இதுலேயே வந்து அரே யூஸ் பண்ணியிருக்கோமா? ஸோ அரே யூஸ் பண்ணால் நம்பராக தான் ஸ்டோர் பண்ணணும். இதே வந்து ஸ்ட்ரிங்காக தான் ஸ்டோர் பண்ணணும். இதே வந்து ஸ்ட்ரக்சர்னா வந்து என்னன்னா மோர் தென் ஒன் டேட்டா டைப்ஸை வந்து ஸ்டோர் பண்ணலாம். அதை தான் வந்து சொல்லியிருப்பாங்க. அரேன்றது இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் சிமிலர் டேட்டா டைப், ஸ்ட்ரக்சர்ன்றது இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் டேட்டா டைப். ஸோ அடுத்து வந்து எப்படி வந்து ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து டிஃபைன் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்க போகிறோம். ஸோ வந்து ஸ்ட்ரக்சரை வந்து டிஃபைன் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரக்ட் அப்படின்ற ஒரு கீவேர்டு வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதை வந்து இங்கே சின்டாக்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸ்ட்ரக்ட்ன்றது வந்து கீவேர்டு, அதுக்கடுத்து அந்த ஸ்ட்ரக்சரோட நேம் வந்து கொடுக்கணும். இப்போ வந்து ஒரு எம்ப்ளாயி டேட்டா பேஸ்க்காண்டி இந்த ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணுறோம்னா எம்ப்ளாயி டேட்டா அப்படின்னு கொடுக்கணும். இல்லை ஒரு ஸ்டூடெண்ட் டேட்டா பேஸ்க்கு வந்து கொடுக்குறோன்னா அது வந்து ஸ்டூடெண்ட் டேட்டா அப்படின்னு வந்து கொடுக்கணும். ஸோ அந்த டேட்டா பேஸ்க்கு தேவையானதெல்லாம் வந்து டேட்டா டைப்பாக வந்து டிஃபைன் பண்ணிடணும். அதை தான் வந்து கொடுத்துருக்காங்க. டேட்டா டைப் மெம்பர் 1, டேட்டா டைப் மெம்பர் 2 அப்படின்னு வந்து கொடுத்துடணும். ஸோ அதுக்கடுத்து S1 அப்படின்றது வந்து என்னென்னா இந்த ஸ்ட்ரக்சரோட வேரியபிள் நேம். அதாவது இந்த ஸ்ட்ரக்சர் வேரியபிள் நேமை வச்சு தான் இந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளே இருக்க மெம்பர்ஸ், இந்த டேட்டா டைப்ஸ் எல்லாம் வந்து நம்ம அக்சஸ் பண்ண முடியும். அதுக்காண்டி கொடுக்குறதா இந்த வந்து ஸ்ட்ரக்சரோட வேரியபிள். அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த க்ளோசிங் பிரேசஸ்க்கு அடுத்து வந்து செமிகோலன் வைக்கணும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து சின்டெக்ஸ். ஸோ கண்டிப்பாக வந்து செமிகோலன் வந்து கொடுக்கணும். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் வேரியபிள் இங்கேயும் வந்து கிரியேட் பண்ணலாம், இல்லாட்டி வந்து வாய்டு மெயினுக்குள்ளேயும் வந்து கிரியேட் பண்ணலாம். ஆனால் ஸ்ட்ரக்சர் வேரியபிள் இருந்தால் தான் அதில் இருக்க மெம்பர்ஸை வந்து அக்சஸ் பண்ண முடியும். ஏன் வந்து இந்த வந்து ஸ்ட்ரக்சர் வேரியபிள்ஸை வந்து டிஃபைன் பண்ணுறாங்கன்னா, இப்போ வந்து ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து டிஃபைன் பண்ணிட்டோம். ஸோ இங்கேருந்து இங்கே வரைக்கும் இந்த க்ளோஸ் ப்ளேஸ் வரைக்கும் டிஃபைன் பண்ணிட்டோம்னா அந்த ஸ்ட்ரக்சருக்கான மெமரி வந்து அலோகேட் ஆகாது. எப்போ வந்து ஸ்ட்ரக்சருக்கான வந்து வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணுறோமோ அப்போ தான் அந்த ஸ்ட்ரக்சருக்கு வந்து மெமரி அலோகேட் ஆகிருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. இப்போ ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து டிஃபைன் பண்ணியிருக்கோம்னால அதுக்கு வந்து நோ ஸ்டோரேஜோ மெமரியோ அலோகேட்டாக இருக்காது. எப்போனா அந்த ஸ்ட்ரக்சருக்கு வந்து வேரியபிளை வந்து டிக்ளேர் பண்ண பின்னாடி தான் அந்த இப்போ வந்து மெமரி வந்து அலோகேட் ஆகிருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஏன் சொன்னோம்ல, இந்த ஸ்ட்ரக்சரோட வேரியபிள்ஸை யூஸ் பண்ணி தான் இதில் இருக்க டேட்டா டைப்ஸ்லாம் வந்து அக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னோம்ல, அதை வந்து எப்படி அக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. 2 டைப்ஸ் யூஸ் பண்ணி ஸ்ட்ரக்சரில் இருக்க மெம்பர்ஸ் அந்த டேட்டா டைப்ஸை வந்து அக்சஸ் பண்ணலாம். அது என்னதுன்னா இந்த 2 டைப்ஸ் வந்து மெம்பர் ஆப்ரேட்டர் டாட் யூஸ் பண்ணி வந்து அக்சஸ் பண்ணலாம், இல்லாட்டி வந்து என்னது பாயிண்டர் ஆப்ரேட்டர் ஸ்டாரு அதை யூஸ் பண்ணி வந்து ஸ்ட்ரக்சரில் இருக்க மெம்பரை வந்து அக்சஸ் பண்ணலாம். இங்கே வந்து என்ன இருந்துச்சு, என்னது நேமு, ரோல் நம்பர், மார்க் இருக்கா. இப்போ நேமை நான் வந்து அக்சஸ் பண்ணணுன்னா இந்த ஸ்ட்ரக்சர் வேரியபிள் டாட் நேம், இங்கே வந்து டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணலான்னு சொன்னாங்களே. ஸோ அதை வந்து ஸ்ட்ரக்சர் வேரியபிள் டாட் நேமு, அதுக்கடுத்து வந்து ஸ்ட்ரக்சர் வேரியபிள் டாட் ரோல் நம்பர் அந்த மாதிரி வந்து கொடுத்து தான் வந்து நான் வந்து ஸ்ட்ரக்சரில் இருக்க மெம்பர்ஸை வந்து அக்சஸ் பண்ணேன். அப்போ S1ன்றது வந்து என்னது ஸ்ட்ரக்சரோட வேரியபிள் நேம், அதுக்கடுத்து ரோல் நம்பர் என்னது வந்து இதை வந்து டேட்டா டைப், அதை தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ப்ரோக்ராம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு ப்ரோக்ராம் மட்டும் வந்து புரிஞ்சிச்சுன்னா ஸோ இதிலே வந்து பாயிண்டர் அண்ட் ஸ்ட்ரக்சர் எப்படி எழுதுறது, அரே அண்ட் ஸ்ட்ரக்சர் எப்படி எழுதுறது, நெஸ்டட் ஸ்ட்ரக்சர் எழுதுறதுன்னு வந்து பார்க்கலாம். ஸோ இங்கே என்ன செஞ்சுருக்கேன், ஸ்ட்ரக்ட்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணி ஸ்டூடெண்ட் டேட்டா அப்படின்றத வந்து ஸ்ட்ரக்சர் நேம் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கேன். அதில் என்னென்ன தேவைன்னா ஸோ நேம்ன்றனால வந்து கேரக்டர் ஸ்ட்ரிங்காக இருக்கனால வந்து கேரக்டர் இது பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்து ரோல் நம்பர் வந்து நம்பர்னால இண்டீஜர் கொடுத்துருக்கேன், மார்க்கும் நம்பர்னால இண்டீஜர் வந்து கொடுத்துருக்கேன். ஸ்ட்ரக்சரோட மெயின் ரூல் வந்து என்னென்னா கேர்லி பிரேஸ் வந்து ஓப்பன் பண்ணால் க்ளோஸ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக வந்து என்ன செய்யணும், செமிகோலன் வந்து வைக்கணும்.
அதுக்கடுத்து இந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளே இருக்க மெம்பர்ஸ் எல்லாம் வந்து நான் இந்த டேட்டா டைப்ஸ் எல்லாம் நான் அக்சஸ் பண்ணணும்னா அதுக்கு வந்து வேரியபிள்ஸை வந்து டிஃபைன் பண்ணணும். இங்கனக்குள்ளேயும் வந்து வேரியபிள்ஸை வந்து டிஃபைன் பண்ணலாம் S1 அப்படின்ட்டு. இல்லாட்டி இந்த இடத்துல இது ஃபுல்லாத்தையும் அப்படியே வாய்டு மெயின்லையும் கிரியேட் பண்ணலாம். இந்த இடத்துல இந்த ஃபுல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து இங்கே எழுதியிருக்கேன். ஸ்ட்ரக்ட் டேட்டா அப்படின்றத வந்து எழுதியிருக்கணும். ஸ்ட்ரக்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர் வேரியபிள் S1 ஈக்குவல்ட்டு நம்மளுக்கு பிடிச்ச மோர் தென் ஒன் டேட்டா டைப்ஸை வந்து டிஃபைன் ஸ்ட்ரிங்கு நம்பர் எல்லாத்தையும் வந்து இது பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஸ்டூடெண்ட்டோட நேம் வந்து டிஃபைன் பண்ணுறேன்னா நேம்ன்றது ஸ்ட்ரிங்குனால %s வந்து கொடுத்துட்டு அதுக்கடுத்து இது எப்பயுமே இதை அக்சஸ் பண்ணணும்னா இந்த ஸ்ட்ரக்சர் வேரியபிள் டாட் நேம் யூஸ் பண்ணி அக்சஸ் பண்ணுறோம். அதுக்கடுத்து வந்து இப்போ ரோல் நம்பர் அக்சஸ் பண்ணணும்னா ரோல் நம்பர் வந்து நம்பர்னால %t போட்டு S1 இந்த இது அக்சஸ் பண்ணாலும் இந்த இது வேணும் ஸ்ட்ரக்சர் வேரியபிள். அதுக்கடுத்து S1 டாட் ரோல் நம்பர் அப்படின்றத இது யூஸ் பண்ணுறோம். அதுக்கடுத்து மார்க்கும் வந்து %t S1 டாட் மார்க் அப்படின்னு வந்து இது பண்ணுறோம். இது வந்து ஈஸியான. ஸோ வந்து அடுத்து வந்து பாயிண்டர் ஆன் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு வந்து பார்க்க போகிறோம். ஸோ வந்து ஏற்கனவே எழுதின அதே ப்ரோக்ராமை தான் வந்து தூக்கிட்டு வந்து அப்படியே வந்து எழுதியிருக்கேன். எக்ஸ்ட்ரா வந்து பாயிண்டர் ஆன் ஸ்ட்ரக்சர்னால பாயிண்டர் மட்டும் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ரெண்டு இடத்துல வந்து பாயிண்டர் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ பாயிண்டர் வந்து ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு வந்து பாயிண்டரை வந்து டிஃபைன் பண்ணுமா, அதுக்காண்டி மேலே இருக்க இந்த ஸ்டூடெண்ட் டேட்டா (b) பாயிண்டரை வந்து ஃபஸ்ட்டு வந்து டிஃபைன் பண்ணுறேன் (b). ஓகேவா? இந்த பாயிண்டரோட பெனிஃபிட் என்னென்னா இது வந்து என்ன சொல்லினா பாயிண்டர்ன்றது வந்து இட் ஸ்டோர்ஸ் த அட்ரஸ் ஆஃப் அனதர் வேரியபிள். இன்னொரு வேரியபிளோட அட்ரஸை வந்து ஸ்டோர் பண்ணும். இந்த ஆம்ப்ரஷன்னா அட்ரஸ், S1னா வேரியபிள். அப்போ என்ன செய்யுது S1ன்ற வேரியபிள் அட்ரஸை வந்து இந்த பாயிண்டரில் நான் ஸ்டோர் பண்ணிடுவேன். இதில் வந்து என்ன செஞ்சோம் S1 டாட் நேம் அப்படின்னு சொன்னோமா. ஸோ டேரெக்டாக போய் அக்சஸ் பண்ணும். இதில் வந்து என்னென்னா ஸோ எல்லாத்தையும் வந்து பாயிண்டரோட வந்து லிங்க் பண்ணிட்டேன். நான் இப்போ வந்து எப்படி மட்டும் நான் கூப்பிட்டா போதும், இந்த பாயிண்டரை வச்சு கூட கூப்பிட்டா போதும். ஸோ பாயிண்டர் டாட் நேம் இந்த (b) இருந்துச்சுல இந்த பாயிண்டரை யூஸ் பண்ணி b டாட் நேம், b டாட் ரோல் நம்பர், b டாட் மார்க் அப்படின்ற அதோட லிங்க் பண்ணியிருக்கலாம். அதை யூஸ் பண்ணி வந்து பாயிண்டரை யூஸ் பண்ணி நான் வந்து கால் பண்ணிக்கலாம். ஸோ இதான் வந்து பாயிண்டரான அரே. ஸோ அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா அரேயான் ஸ்ட்ரக்சர் வந்து பார்க்க போகிறோம். இந்த ஸ்ட்ரக்சரில் வந்து அரேயை வந்து யூஸ் பண்ணி வந்து மோர் தென் ஒன் ரெக்கார்டை வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ண முடியும். இப்போ பாருங்கள் இதில் வந்து ஒரே ஒரு யூஸரோட ரெக்கார்டை மட்டும் தான் நம்மளால் வந்து ஸ்டோர் பண்ண முடியும். அதே வந்து அரே யூஸ் பண்ணி மோர் தென் ஒன் யூஸரோட ரெக்கார்டை வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ அதுக்கு தான் அங்கே இருக்கிறதுல வந்து எனக்குள்ளே வந்து ஸோ அரேயான் அதே ப்ரோக்ராம் தான். ஸோ வந்து அரேயான் ஸ்ட்ரக்சர்னால இங்கே வந்து ஒரு அரே சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். இங்கே வந்து இது வந்து ஃபஸ்ட் யூஸரோட டேட்டா, அதுக்கடுத்து செகண்ட் யூஸரோட டேட்டா, இது வந்து தேர்ட் யூஸரோட டேட்டா. இது மாதிரி வந்து அரே யூஸ் பண்ணி மோர் தென் ஒன் யூஸரோட டேட்டாவை வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதே சேம் ப்ரோக்ராம் தான் இந்த இடத்துல ஒரு அரே சிம்பிள் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இங்கே வந்து எப்படி போட்டிருப்போம் வெறும் S1 டாட் நேம் அப்படி S1 டாட் ரோல் நம்பர் அப்படின்னு கொடுத்துரும். ஸோ இங்கே வந்து அரேனால் ஸோ வந்து அரே இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 0th அரேயோட இண்டெக்ஸ் பொசிஷன் வந்து 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுனால இது ஃபுல்லாக வந்து 0ன்ற ரூலில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். இது வந்து ஃபஸ்ட்டும் இது வந்து செகண்டில் வந்து ஸ்டோர் ஆகும். அதனால தான் S1 ஆஃப் 0 டாட் நேம் அப்படின்னா வந்து இந்த இது வந்து பிரிண்ட் ஆகும். அதுக்கடுத்து S1 ஆஃப் ரோல் நம்பர்னால் இந்த ரோலை இந்த இது வந்து பிரிண்ட் ஆகும். அதுக்கடுத்து S1 ஆஃப் செகண்டுன்னு போட்டால் இந்த செகண்ட் ரோவில் இருக்க இந்த மார்க் 99 அப்படின்றது வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ அவ்வளோதான். இதான் வந்து என்னென்னா அரேயான் ஸ்ட்ரக்சர். ஸோ அடுத்து வந்து என்ன பார்க்க போகிறோம்னா நெஸ்டட் ஸ்ட்ரக்சர். ஸோ நெஸ்டட் ஸ்ட்ரக்சர்னால் என்னென்னா ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ளே இன்னொரு ஸ்ட்ரக்சரை வந்து டிஃபைன் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து நெஸ்டட் ஸ்ட்ரக்சர். ஃபஸ்ட்டு வந்து அதுக்கடுத்து இந்த ப்ரோக்ராம் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு இந்த செகண்ட் பாயிண்ட் வந்து சொல்கிறேன். ஸோ இங்கே வந்து 2 ஸ்ட்ரக்சர் இருக்குது. அட்ரஸ்ன்ற ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது, ஸ்டூடெண்ட்டுன்ற ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து இருக்குது. அந்த அட்ரஸ்ன்ற ஸ்ட்ரக்சருக்குள்ளே இந்த 3 வந்து இருக்குது. ஸ்டூடெண்ட்ன்ற ஸ்ட்ரக்சருக்குள்ளே இந்த நேம் அப்படின்ற ஒன்று இருக்குது. இதுக்கு வந்து இப்போ இந்த ஸ்ட்ரக்சருக்கு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுவோம், அதுக்கடுத்து இந்த ஸ்ட்ரக்சருக்கு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுவோம். இந்த ஸ்ட்ரக்சருக்கான வேரியபிளை இன்னொரு ஸ்ட்ரக்சருக்குள்ளே வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஸ்ட்ரக்ட் அட்ரஸ் A1 அப்படின்றத இந்த வேரியபிளுக்கான அட்ரஸை இந்த ஸ்ட்ரக்சருக்கான வேரியபிளை இன்னொரு ஸ்ட்ரக்சருக்குள்ளே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸ்ட்ரக்ட் அட்ரஸ் A1 அப்படின்னு வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கடுத்து இந்த ஸ்ட்ரக்சருக்கான வேரியபிளை வந்து இங்கே வாய்ட் மெயினில் வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து இப்போ இந்த நேம் வேணுமா? ஸோ நேமுக்கு வந்து இதுதான் இப்போ வந்து மெயினானது. ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ன்ற ஸ்ட்ரக்சர் தான் மெயினானது. அதுக்குள்ளே தான் வந்து இந்த அட்ரஸ்ன்ற ஸ்ட்ரக்சர் வந்து இருக்குது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து நேம் அப்படின்றத வந்து நேம் வந்து கொடுத்தணும். அதுக்கடுத்து அதுக்குள்ளே தான் இந்த ஸ்ட்ரக்சர் இருக்குது. அப்போ இது வந்து காலகமாக அது அப்போ இங்கே போகும். அதில் வந்து ஸ்ட்ரீட்டு பின்கோட் சிட்டி இருக்குது. அதுக்கடுத்து ஸ்ட்ரீட் பின்கோட் சிட்டி இப்படி வந்து வரும். இப்போ
இந்த ஸ்ட்ரக்சரில் இருக்கிறத வந்து நான் ஆக்சஸ் பண்ணணுன்னா டைரெக்டாக இந்த வேரியபிள் நேம் யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணலாம். இப்போ நேம் ஆக்சஸ் பண்ணணுன்னா இந்த ஸ்ட்ரக்சருக்கான வேரியபிள் என்னது S1 ஸ்டூடெண்ட்டுக்கான வேரியபிள் என்னது S1. அப்போ வந்து S1 டாட் நேம் அப்படின்னு வந்து நான் வந்து டைரெக்டாக வந்து கால் பண்ணேன். இதே அட்ரஸ் அப்படின்றதுக்கானதை வந்து நான் கால் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு நான் இங்கே வந்து போய் S1 இது வந்து இந்த அட்ரஸுக்கானது வந்து வேரியபிள் எங்கே இருக்குது, ஸ்டூடெண்ட்டுக்குள்ளே இருக்கனால என்னது அதுக்கடுத்து ஸ்டூடெண்ட்டுக்கான வேரியபிள் S1 டாட் இது வந்து அட்ரஸ் அப்படின்றதுக்கான அந்த ஸ்ட்ரக்சர் வேரியபிள் வந்து ஸ்டூடெண்ட்டுக்குள்ளே இருக்கனால ஃபஸ்ட்டு வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு தான் வந்து கால் பண்ணணும். ஸ்டூடெண்ட்டோட வேரியபிளை தான் வந்து கால் பண்ணணும். அதனால் வந்து S1 டாட் அதுக்கடுத்து தான் அட்ரஸோட வேரியபிள் என்னது A1 டாட் ஸ்ட்ரீட் அப்படின்னு வந்து போடணும். அதே மாதிரி பின்கோடு அக்சஸ் பண்ணணுன்னாலும் S1 டாட் ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டுக்குள்ளே தான் அட்ரஸ் இருக்குது, அட்ரஸுக்குள்ள தான் வந்து அப்புறம் வந்து பின்கோடு இந்த மாதிரி தான் வரணும். இதுதான் வந்து நெஸ்டட் ஸ்ட்ரக்சர்.